இவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கச்சத்தீவை தாராவத்தை கொடுத்தார். இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பிரதமர். அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் பண்டார நாயக்கன் இலங்கையில் இருந்தாங்க அப்போ அந்த அதிபர். அவங்களுக்கும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த ஒரு படத்துல பங்கிட்டுப்பாங்கல்ல, விவேக் படத்துல, இது ஓம் பக்கு, இது நீ எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி கச்சத்தீவை நீ எடுத்துக்கோ அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. கலைஞர் அப்போ வாய திறக்கல. அந்த அம்மா மிரட்டினாங்க கலைஞரை, நீ ஏதாவது வாயை திறந்த உன்னை ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிவிடும். கலைஞருக்கு என்ன வேணும்? கச்சத்தீவு வேணுமா ஆட்சி வேணுமா? ஆட்சி தான் வேணும். ஐயோ நீ கச்சத்தீவு எடுத்துக்கோ, நீ தமிழ்நாடு கூட எடுத்துக்கோ, எனக்கு ஆட்சி தான் முக்கியம். அமைதியா இருந்துட்டாரு. அதே வேளையில காவிரி உரிமைகளே நம்ம இழந்துட்டோம். எப்படி இழந்தோம்னா, கலைஞர் ஆட்சி காலத்தில் காவிரியில் அப்போ ஒரு அணை தான் இருந்தது கர்நாடகாவில், KRS அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை இருந்தது. அது ஒரு அணை தான். ஆனா கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த அணை வெள்ளக்காரன் கட்டினா. அப்போ மேட்டூர் டேம் முன்னாடி கட்டினது அது. கலைஞர் ஆட்சி வந்த உடனே கபினி, ஹேமாவதி, ஹாரங்கின்னு 3 அணைகள் கர்நாடக அரசு கட்டினா. அப்போ கலைஞர் முதலமைச்சர். அப்பயும் இந்திரா காந்தி அம்மையார் கலைஞரை பார்த்து வாய திறந்த அவ்வளவுதான் டிஸ்மிஸ் பண்ணுவன. அவரு வாயை மூடிக்கிட்டு கட்டிக்கோ. இப்படி இதெல்லாம் சாதாரண துரோகம் இல்லையா? இது எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியும் தெரியாது, ஆனா அது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவிரி அணையில ஒரே ஒரு காவிரி ஆத்துல ஒரே ஒரு அணை தான் நமக்கு இருக்கு, மேட்டூர் அணை. ஆனா கர்நாடகாவில் 5 அணைகள் இருக்குது. 5 அணைகள் வச்சிருக்கிறான், காவிரியில கட்டியிருக்கிறான். முறைகேடாக காவிரி ஒப்பந்தத்தின்படி கர்நாடகா ஒரு அணை கூட கட்டக்கூடாது. அதுக்கு பிறகு KRS அணைக்கு பிறகு இப்படி காவேரி இழந்தோம். ஒவ்வொரு உரிமைகளாக நாம் இழந்து வருகின்றோம். திமுக ஆட்சியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அதை பத்தி எதை பத்தியும் கவலை விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்க இது அப்படி உங்களுடன் ஸ்டாலின் அவங்களுடன் ஸ்டாலின் விளம்பரப்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்றால் இந்த ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமா நடக்கும்.